ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் மொபைலில் AliExpress ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து AliExpress ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நானுமே பார்ப்போமா இருந்தேன், ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்து AliExpress ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து நிறையாவே ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு விருப்பமான ஐட்டமை வந்து ரொம்பவே குறைஞ்ச விலையில் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகிருது. இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. இல்லாட்டி ஆப் ஓப்பன் ஆகினாலுமே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் AliExpress ஆப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்சதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம மொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒன்று ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறதே இல்லை. ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை. நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உங்கள் மொபைலில் AliExpress ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்பையும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் AliExpress அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் எதுவும் வந்திருக்கா அப்படின்றத வந்து ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரியான ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட்டட் வெர்ஷனில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது. ஸோ இதில் சர்ச் பாருங்க, நீங்கள் AliExpress அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி இந்த மொபைல் வந்து முதல்லையே இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி கொள்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் AliExpress ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து உங்களால் சைன்இன் ஆகிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் AliExpressல இருந்த இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.